பார்க்க போகிறது XUV 700 30,000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி 30,000 கிலோமீட்டர்ஸ் இந்த வண்டி பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். பர்ச்சேஸ் பண்ணோன்னா ஏப்ரல் 2024 பண்ணியிருக்கோம். அப் டு திஸ் 31,260 ஓடி இருக்குது. ஸோ இதோட இன்டர்வல் பார்த்திங்கன்னா சர்வீஸ் பீரியட் வந்து ஃபஸ்ட்டு 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு சர்வீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 10K 20K. ஸோ எவ்ரி 10,000 கிலோமீட்டர்ஸ் இன்டர்வலில் நாம் சர்வீஸ் கொடுக்கணும். இன்பிட்வீன் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்ததுன்னா we have to visit the சர்வீஸ் சென்டர். ஸோ எப்படி வண்டி பர்ஃபார்ம் பண்ணிச்சு? ஃபஸ்ட்டு 1000 கிலோமீட்டர்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா புது வெஹிக்கிள். அதுக்கப்புறம் 1000 கிலோமீட்டர்லேருந்து 10,000 கிலோமீட்டர்ஸ் முடியும் எந்த ஒரு மேஜர் இஷ்யூஸும் எதுவும் வரல. ஒரு தடவை சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணும்போது இந்த 360 கேமரா 24 hours ரெக்கார்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 32 GB கார்டு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு தடவை சர்வீஸ் சென்டர் விசிட் பண்ணி we have to replace the 32 GB கார்டு. 64 GB முடியும் அக்செப்ட் பண்ணிக்கோங்கிறாங்க. பட் நான் 32 GB தான் ட்ரை பண்ணேன். நீங்கள் வேணால் 64 GB வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இட் கேன் ரெக்கார்ட் அப் டு 32 GB. அதுதான் நான் அதர் ரிவ்யூஸில் பார்த்தேன். 10,000 கிலோமீட்டர்லேருந்து 20,000 கிலோமீட்டர் முடியும் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அடிக்கடி இந்த டயர் ப்ரெஸிங் மானிட்டரிங் சிஸ்டத்தில் 2 டயர்லேயும் ஏர் கம்மியாக இருக்குங்கிறது அப்படிங்கிறத வார்னிங் வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் ஏர் அடிக்கும்போது அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் லேட்டர் வி ஐடென்டிஃபைடு பங்க்சர் இருந்தது. பட் இட் வாஸ் வெரி ஒரு ஃபுல் காற்று போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஆன இது. அதுக்கப்புறம் அது சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் 20Kலேருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு தடவை சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னாச்சு, இந்த இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டத்தில் கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆகி எதுவுமே வரல. இன்ஜின் மட்டும் ரன் ஆகிட்டு இருந்தது, டிஸ்பிளே எதுவுமே வரல. ஸோ பயந்து போய், ஏன்னா இன்ஜின் ரன் ஆகுது, எத்தனை கிலோமீட்டரில் ஸ்பீடும், எங்கே எவ்வளோ ஆயில், எவ்வளோ டீசல் இருக்குது, என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கோம், எதுவுமே அந்த கம்ப்ளீட் டிஸ்பிளே போயிடுச்சு. பயந்து போய் சிஸ்டத்தை இன்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஹோட்டலில் நிறுத்திட்டு ஒரு 10 minutes கழித்து ரீஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பீடோமீட்டர் சைடில் இருக்கிற இன்ஃபோர்டெயின்மெண்ட் மட்டும் லைட்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கிற கம்ப்ளீட் டிஸ்பிளே வந்து ஒயிட் பேச்சஸோட கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. அந்த ஒயிட் பேச்சஸ் வந்து டிரைவிங் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக போய் அடுத்த ஒரு 6 hours கம்ப்ளீட்டாக போய் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இது வந்து இன்னொரு ட்ராபேக். பட் இதே கைண்ட் ஆஃப் ரிவ்யூ வந்து நிறையா வண்டியில் ஃபேஸ் பண்ணாங்கன்னு பார்த்தேன். பட் அவங்களாம் டிஸ்பிளே மாற்றிருக்காங்க. எனக்கு டிஸ்பிளே மாற்றுற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 27,000 கிலோமீட்டர்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது பிரேக் பேடும் பிரேக் ஷூஸும் சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அது ஒரு 16,000 சார்ஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 3,000 கிலோமீட்டரில் 30K ரீச் ஆகிடுச்சு. ஸோ நார்மல் சர்வீஸ் பண்ணோம். ஸோ டாகு நாங்கள் அடிக்கடி கூட்டிகிட்டு போகிறதுனால they suggested to change the air filter. ஸோ அதர்வைஸ் எவ்ரி 10K என்ன நார்மலாக என்ன சர்வீஸ் பண்ணுவாங்களோ அது பண்ணாங்க. அந்த சார்ஜஸ் அப்ளிகபிள். ட்ரைவ் எப்படி இருக்குன்னா, ஹில்ஸில் வந்து கொஞ்சம் நல்லா பிக்கப் நல்லாவே இருக்குது. பட் யூ ஹேவ் டு புட் த வெஹிக்கிள் டு ஸ்போர்ட்ஸ் மோட். ஆஃப் ரோடு வந்து அதிகமாக எதுவும் ட்ரை பண்ணல. ஆனால் நாங்கள் பெங்களூரில் இருக்கிறவங்கள, பெங்களூரில் இருக்கிற எல்லா ரோடுமே ஆஃப் ரோடு தான். ஸோ அதுவே ஒரு ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இதுதான் எங்களோட 30K எக்ஸ்பீரியன்ஸ். வேறு எதுவும் மேஜராக எந்த ஃப்ளாஸும் வண்டியில் இல்லை. ஸோ ஃபார் ஸோ குட். இந்த ரிவ்யூ உங்களுக்கு ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ லைக் இட். தேங்க்யூ.